ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம 60 வயசு கடந்த பிறகு உடம்புல சில புது பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. அதில் முக்கியமான ஒன்று தான் இந்த இடுப்பு வலி. ஒரு சிலருக்கு இது சின்ன சின்ன வலியாக இருக்கும், ஆனால் சிலருக்கு நடக்கவே முடியாத மாதிரி பிரச்சனையாகிடும். இப்படி 60 வயசுக்கு மேலே இடுப்பு வலி வர்றதுக்கு காரணம் என்ன, அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 60 வயசுக்கு மேலே இடுப்பு வலி வர்றதுக்கு பொதுவான கீழ்வாதம், எலும்பு முறிவு மற்றும் தசைப்பிடிப்பு போன்ற காரணங்கள் தான் இருக்குது. இதற்கான தீர்வு வலி நிவர்த்தி மற்றும் வீக்கத்தை குறைப்பது, சூடான மற்றும் குளிர் சிகிச்சை மற்றும் மருத்துவ ஆலோசனை பெற்று சிகிச்சை பெறுவது போன்றையாகும். ஃபர்ஸ்ட் நம்ம காரணம்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். கீழ்வாதம், இது மூட்டுக்கல்ல ஏற்படும் அழற்சி நிலை. இது இயக்கத்தை குறைச்சி வலியை ஏற்படுத்தும். அடுத்தது எலும்பு முறிவு, பலவீனமான எலும்புகளில் ஏற்படும் மன அழுத்தம் அல்லது உடல் தாக்கத்தால் ஏற்படும் எலும்பு முறிவுகளும் வலியை உண்டாகும். தசைப்பிடிப்பு, இடுப்பு தளத்தில் உள்ள தசை பிடிப்புகள் வலியை உண்டாக்கும். எலும்பு பலம் குறைவு, வயது கூடும்போது எலும்போட டென்சிட்டி குறையும். இதனால் இடுப்பு எலும்பு பலவீனமாவதும் ஃப்ராக்சர் ஆவதற்கான வாய்ப்பும் கூடும். சிதைவடைந்த மூட்டு, இந்த வகையில் மூட்டோட கார்டிலேஜ் குலைந்து போகுது. இது இடுப்பு மூட்டில் ஃப்ரிக்ஷனை அதிகரித்து வலி வருது. சதை மற்றும் தசை பலம் குறைவு, 60 வயசுக்கு மேலே மசில் மாஸ் குறையும். தசைகள் இடுப்பை சப்போர்ட் செய்ய முடியாமல் வலி அதிகரிக்கும். சரியான உடற்பயிற்சி இல்லாதால் நீண்ட நேரம் உட்கார்ந்து இருக்கிறது, பிளட் சர்க்குலேஷன் குறைவதால் ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் வரும். அதிக உடல் எடை இடுப்புக்கு கூடுதல் அழுத்தம் கொடுக்கும். ஸோ பருமனாக இருக்கும்போது கண்டிப்பாக இடுப்பு வலி வரும். முந்தைய காயங்களால், அதாவது பழைய ஃப்ராக்சர், ஆக்சிடெண்ட், ஸ்போர்ட்ஸ் இன்ஜரி போன்ற பிரச்சனைகளால் இடுப்பு வலி ஏற்படலாம். இடுப்பு வலிக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து தீர்வு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. மருத்துவரை அணுகலாம். வலி ஏற்பட்டால் மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறுறது ரொம்பவே அவசியம். ஏன்னா வலி வேறு நோயின் அறிகுறியாக கூட இருக்கலாம். சூடான மற்றும் குளிர் சிகிச்சை பெறுறது, வெப்பம் அல்லது குளிர்ச்சியை பயன்படுத்துவதன் மூலம் நம்ம வீக்கத்தை குறைக்க முடியும். இதனால் தசைகளை தளர்த்தவும் வலியை போக்கவும் இது உதவியாக இருக்கும். மருத்துவர்கிட்ட பரிந்துரை கேட்டு மருத்துவர் சொன்ன வீட்டு வைத்தியங்கள் மற்றும் வலி நிவாரண மருந்துகளை பரிந்துரைக்கலாம். ஆரோக்கியமான உணவு, போதுமான நார்ச்சத்து, வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைஞ்ச உணவை உட்கொள்வதன் மூலம் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். மிதமான உடற்பயிற்சி, தினமும் 20லேருந்து 30 நிமிஷம் நடைப்பயிற்சி செய்யலாம். இடுப்புக்கு சிறந்த ஸ்ட்ரெச்சிங் இல்லைனா ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் செய்யலாம். யோகாசனங்கள், பவன் முக்தாசனம், செதுபந்தாசனம், சுப்த கோணசனா போன்ற உடற்பயிற்சியை மேற்கொள்வதன் மூலம் நம்மளால் இடுப்பு வலியை சரி பண்ண முடியும். சத்துமிக்க உணவு சாப்பிட்றதால, கால்சியம் நிறைஞ்ச பால், பன்னீர், கேழ்வரகு, சோயா போன்ற உணவுகளை சாப்பிட்றதன் மூலம் சரி பண்ண முடியும். விட்டமின் டி இருக்கிற காலை சூரிய ஒளியை, மீன், முட்டை போன்ற உணவுகள் மூலம் நம்மளால் இதை சரி பண்ண முடியும். புரோட்டீன் நிறைஞ்சிருக்கிற பருப்பு, பயிறு, நட்களை நம்ம சாப்பிட்றதன் மூலம் இடுப்பு வலியை குறைக்க முடியும். வெயிட் கண்ட்ரோல், உடல் எடையை சரியாக இருந்தால் இடுப்பு அழுத்தம் குறையும். ஸோ இடுப்பு வலியும் குறையும். வெந்நீர் கம்ப்ரெஸ், இதன் மூலம் வலியை குறைக்க முடியும். இல்லாட்டி ஃபிசியோதெரப்பி கிட்ட போயிட்டு நம்மளால் வலியை குறைச்சிக்க முடியும். சரியான உட்காரம் அல்லது நிற்கும் பழக்கத்தை கொண்டு வரது, நீண்ட நேரம் ஒரே நிலையில் நிற்கிறதையோ இல்லை உட்கார்ந்துருக்கிறதையோ அவாய்ட் பண்ணலாம். சேர் ஹைட் அல்லது சிட்டிங் பொசிஷனை நம்ம கவனிக்கணும். இவ்வளவும் பண்ணியும் வலி நீடிச்சா ஆர்த்தோ டாக்டரை நம்ம கண்டிப்பாக அணுகணும். போன் டென்சிட்டி டெஸ்ட்டு செய்யலாம். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம டெய்லி ஆக்டிவாக இருக்கணும். பருமன் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும். சரியான காலணிகளை அணிய வேண்டும். காயம் விழுந்தால் அதை தவிர்க்கணும். வாக்கிங் ஸ்டிக் இல்லாட்டி சப்போர்ட்டை நம்ம பயன்படுத்தலாம். அப்புறம் என்னங்க, வயது கூடினாலும் நம்ம உடலை நம்ம கவனிச்சா இடுப்பு வலி மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். உடற்பயிற்சி, நல்ல உணவு, சரியான வாழ்க்கை முறை, இதுதான் நீண்ட நாட்களுக்கு மருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.